ஓஷியனோட அந்த கடலோட 5 பெஸ்ட் டெம்பிளை பற்றி தான் பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதுவும் ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் தான் பார்க்க போறோம். பழைய காலத்து டெம்பிள், ஒரு ஏன்ஷியன்ட் பீப்புளோட டெம்பிள்னே சொல்லலாம். எந்த வித கஷ்டம் வந்தாலும் அந்த 10,000 தடவை போயிருப்பேன். நம்மளோட அமெரிக்கா பீப்புள்லாம் அதிகமாக வருவாங்க, நம்ம சீனாக்கார மக்கள்கள் எல்லாருமே அங்க வருவாங்க. நம்ம 1000 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள், இல்லா காத்தோட பீச்சையும் பார்க்கலாம். கோவில் போயிட்டு வந்தேன், அந்த கோவில் போயிட்டேன், இந்த கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. வணக்கம் மகளே, அனைவருக்கும் ஒரு இனிய மதிய மாலை வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தம்ப்நெயில் டைட்டிலேயே பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம டாப் 5 பெஸ்ட் சென்னை பெஸ்ட் டெம்பிள், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெம்பிள் அண்டு ஒரு கோவிலை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுலயும் சென்னையிலேயே ஒரு 5 பெஸ்ட் டெம்பிளை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்ல தான் பார்க்க போறோம். நீங்க இந்த டெம்பிளுக்குல ரொம்ப கம்மி பட்ஜெட்ல போயிட்டு கம்மி பட்ஜெட்லயே வரலாம். சரி, இந்த 5 டெம்பிளை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்னைனாலே அடையாளம் ஃபுட்டு, அடுத்து நம்மளோட கோவில், அடுத்து சுத்தி பார்க்கறது. முக்கியமா இந்த கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கே அழகு. சென்னை மக்களை பார்த்தாலே நாங்கள் கோவில் போயிட்டு வந்தோம். நாங்கள் டூரிஸ்ட் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, டேய் லீவில் எங்கடா போறேன்னு கேட்டான், நான் கோவில் போயிட்டு வந்தேன், நான் அந்த கோவில் போயிட்டேன், இந்த கோவிலுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் தான் என் சென்னைக்கு அடையாளம். ஸோ அந்த கோவிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுவும் இது சென்னையில இருக்கிற கோயில். சென்னைக்கு சென்னைக்கு அந்த சைடு எந்த கோயிலை பத்தி நான் பேச போறோம் இல்லை, சென்னை உள்ள இருக்கிற கோயில் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரி, நம்ம டாப் 5 ஃபேமஸ் டெம்பிள் இன் சென்னையில நம்மளோட 5th பிளேஸ்ல இருந்து போகலாம். நம்ம 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி போகலாம். நம்ம 5th பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மருந்தீஸ்வரர் டெம்பிள், திருவான்மியூர். இந்த டெம்பிள் தான் நம்மளுக்கு 5th பிளேஸ்ல இருக்கு. என்னடா கீழே பார்த்துன்னு பேசுறேன்னு கேட்காதீங்க, கீழே தான் நம்மளோட ஸ்கிரிப்ட் நோட் இருக்கு, அது கொஞ்சம் லைட்டா எப்படி பேசுறேன். இந்த மருதீஸ்வரர் டெம்பிள் இன் திருவான்மியூர், இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து டெம்பிள், ஒரு ஏன்ஷியன்ட் பீப்புளோட டெம்பிள்னே சொல்லலாம். நீங்க வந்து ஒரு பழைய டெம்பிள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெம்பிளுக்கு நீங்க தாராளமா போகலாம். இது வந்து 1000 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். பார்த்துக்கோங்க எவ்வளவு இயர்ஸ் ஓல்டுன்னு. 1000 இயர்ஸ் தான், 1000 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். இங்க வந்து நம்ம சிவனை பார்க்கலாம், லார்ட் சிவா. அவர் தான் இங்க நம்ம ஃபேமஸ் போல. அந்த மருதீஸ்வரர் டெம்பிளோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், மருதீஸ்வரர் டெம்பிளோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹீலிங். மெடிசன்னா ஒரு உங்களுக்கு மெடிசனா தெரியும், மருந்து அண்டு அதை குணப்படுத்துறதுக்கான ஒரு ஹீலிங், அந்த மாதிரி அது எல்லாமே அந்த டெம்பிளுக்கு போனால் உங்களுக்கு கிடைக்கும். எந்த வித கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் ஹீல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சக்தியும் ஒரு இதுவும் ஒரு தரது தான் அந்த டெம்பிளோட மீனிங்கு. அந்த மீனிங்கே அப்படிதான் வச்சிருக்காங்க. அதனாலதான் மருதீஸ்வரர் டெம்பிள்னு பேரே வச்சிருக்காங்க. இதுதான் நம்மளோட 5th டெம்பிள். அண்ட் நம்மளோட 4th டெம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஷ்டலட்சுமி டெம்பிள். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ போன மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிப்பீங்க. எஸ், பெசன் நகர்ல இருக்க அஷ்டலட்சுமி டெம்பிள் தான் நான் இப்ப சொல்றது. இந்த அஷ்டலட்சுமி டெம்பிள் பெசன் நகர், இது வந்து எலியாட் பீச், அந்த பெசன் நகர் பீச் கிட்டதான் இருக்கு, பெசன் நகர் பீச் உள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து இங்க வந்து நீங்க ஃபேமஸே பாத்தீங்கன்னா, நீங்க ஜில்லா காத்தோட பீச்சையும் பார்க்கலாம். அடுத்து அங்க நீங்க கோயிலுக்கும் போயிட்டு சாமியும் பார்க்கலாம். அங்க முக்கியமா அந்த கோயில ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 8 லக்ஷ்மி, ஒரு 8 லக்ஷ்மி ஃபார்ம்ஸ்ல இருப்பாங்க. 8 விதமான ஒரு 8 ஃபார்ம்ல இருப்பாங்க. அந்த 8 லக்ஷ்மி ஃபார்ம்ஸை வந்து ஒரு அந்த ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த 8 ரூபம் வந்து அங்க எடுத்து இருப்பாங்க அந்த அஷ்டலட்சுமி டெம்பிள்ல. அங்க வந்து அந்த பே ஆஃப் பெங்கால் ஓட தண்ணி இருக்குல்ல, அந்த அந்த ஓஷியனோட அந்த கடலோட அந்த கோயில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த டெம்பிள் நீங்க தயவுசெய்து போகாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து போங்க. நான் இப்ப சொல்லப்போ 5 டெம்பிள் நீங்க போய் தான் ஆகணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். சென்னையில இருக்கிறீங்கன்னா இந்த 5 நீங்க போய் இருந்தால் மட்டும்தான் சென்னையில இருக்கிற ஒரு அடையாளமே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதான் போய் பாருங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அங்க வந்து நிறைய ஃபாரின் டூரிஸ்ட், இங்கிலீஷ் டூரிஸ்ட், முக்கியமா நம்மளோட அமெரிக்கா பீப்புள்லாம் அதிகமா வருவாங்க. நம்ம சீனாக்கார மக்கள்கள் எல்லாருமே அங்க வருவாங்க. நம்ம பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால் சொல்ல பெசன்ட் நகர் பீச்ல அஷ்டலட்சுமி டெம்பிளை பார்க்க. ஸோ நீங்களும் போயிட்டு பாருங்க. அண்ட் நம்மளோட 3rd ஹிடன் ஸ்பாட்டா, நம்ம பழைய சீரீஸ் போயிட்டேன், ஹிடன் ஸ்பாட்னு சொல்ல. 3rd நம்மளோட டெம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வடபழனி முருகன் டெம்பிள். எஸ், டேய் நான் டெய்லியும் இங்கடா போறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எஸ், இந்த வடபழனி முருகன் டெம்பிளுக்கு நானே கிட்டத்தட்ட ஒரு 10,000 தடவை போயிருப்பேன். 10,000 தடவைனா ஒரு அப்படி வச்சுக்கோங்க, எவ்வளவு தடவை நீங்களே எண்ணிக்கோங்க.
அந்த மாதிரி ரொம்ப அதிகமான வாட்டி நான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிருப்பேன். நீங்களும் போயிருப்பீங்க. நீங்களும் வடபழனி சைடு இந்த சென்னையில இருந்தீங்கன்னா இந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு நீங்களும் போய் தான் ஆயிருப்பீங்க. ஏன்னா வடபழனி முருகன் கோயில் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா அங்கதான் கூட்டிட்டு போவாங்க. ஏதாச்சும் ஒரு தைப்பூசமா அங்க கூட்டு போயிடுவாங்க. நீங்க முக்கியமா இந்த வடபழனி முருகன் கோயில்ல மக்கள் எப்ப தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா வருவாங்க? மோஸ்ட் கிரௌடா இருக்கு. எப்ப கிரௌடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம் அண்ட் பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்கள் எப்பப்ப இந்த நாட்கள் எல்லாமே வருதோ அந்த நாட்கள்ல மக்கள் ஓவர் கிரௌடா இருப்பாங்க. நார்மலாவே முருகன் டெம்பிள் செம்ம கிரௌடா இருக்கும். முருகன் டெம்பிள் அங்க முருகர் தான் இருப்பாங்க. அதனால இந்த முருகன் டெம்பிள பார்க்கணும்னா நீங்களும் போலாம். அண்ட் இந்த தைப்பூசம் அப்பெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கிரௌடா இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகும் தரிசனம் ஆக. அதுவே நீங்க முன்னாடியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப வரலாம். ஆனா முருகன் டெம்பிள்ல கொஞ்சம் கிரௌட் அதிகமா தான் இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரை நான் போயிட்டு நான் போனப்ப கூட கிரௌட் அதிகமா இருந்துச்சு. நம்ம எதுவும் அஞ்சன்ஸ் லென்ஸ் சேனல் பேர் வச்சு ஒரு 4 பாடி கார்டு வச்சு தள்ளி விடலாம்னு பார்த்தா யாருமே வர மாட்டாங்க. சரி நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகட்டும் அப்புறம் நம்ம போலான்னு இப்போதைக்கு நம்ம போகாம வச்சிருவோம். திரும்பி நம்ம போவோம் வடபழனி முருகன் கோவிலுக்கு. நீங்களும் போகாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து போயிட்டு பாருங்க. அண்ட் நம்மளோட செகண்ட் சென்னையில இருக்கிற ஒரு பெஸ்ட் டெம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி டெம்பிள் ட்ரிப்ளிகன். எஸ், இந்த ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி டெம்பிள்னு போன மாதிரி நீங்க இருப்பீங்க. எஸ், நீங்க போயிருப்பீங்க. அண்ட் போவாதீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்க போங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணர் இருக்காது, லார்ட் கிருஷ்ணா, அவரை பத்தி நம்ம அங்க கும்பிடலாம் சாமிய. அண்ட் இந்த டெம்பிளோட ஒரு ஓல்டு டெம்பிள் இது. என்ன பேசுறேன்னு தெரில. குட்டி குட்டியா எழுதிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால கண்ணு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப குட்டியா இருக்கான்னு தெரில சரியா. இது வந்து ஒரு ஓல்டு டெம்பிள். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஓல்டு டெம்பிள் சொல்றாங்க. எவ்வளவு இயர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல. எங்கடா மென்ஷன் பண்ண கேட்டீங்கன்னா சாட் ஜிபில தான். சும்மா சொன்னேன். சாட் ஜிபில இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம மூலையில இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த மாதிரி கலந்து உங்களுக்கும் கொடுக்குறேன். அதுதான் இது வந்து ஒரு ஓல்டு டெம்பிள்னே சொல்லலாம். அண்ட் வந்து இங்க கிருஷ்ணரை பத்தி கும்பிடுவாங்க. நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கன்ஃபார்மா போங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா மட்டும் இல்லை, நீங்க சென்னையில இருக்கீங்கனாலே மறக்காம இந்த டெம்பிளுக்கு போயிடுங்க. அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ், சென்னையிலேயே ஒரு பாரம்பரிய ஒரு வேற லெவலான ஒரு ஆர்ம்ஸான கோயில், ஆர்ம்ஸ்ன்னு சொல்ற பாருங்க, ஒரு பெஸ்டான கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள் மயிலாப்பூர். எஸ், நீங்க போயிருப்பீங்க. நீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க. எங்க பார்த்தாலும் எங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேர் இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிள் போறப்பா வரியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டெம்பிள் இந்த கபாலீஸ்வரர் டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு என்ன அங்க டெம்பிள்ல யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா லார்ட் சிவா. அங்கேயும் சிவன் அண்ட் கற்பகாம்பாள் அந்த காட் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே அந்த கபாலீஸ்வரர் டெம்பிள்ல இருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு சென்னையோட அடையாளமே சொல்லலாம். சென்னையிலேயே நிறைய அடையாளம் இருக்கு. இப்போ பாண்டி பஜார் சென்னையோட அடையாளம், பாண்டிச்சேரியோட அடையாளம். அந்த மாதிரி சென்னையோட ஒரு மோஸ்ட் டெம்பிள்லயே ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த கபாலீஸ்வரர் டெம்பிள் மயிலாப்பூர்லாம் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செய்து போயிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் மனசு ஒத்துக்காது. ஏன்னா சென்னையில எங்க இருந்தாலும் இந்த கபாலீஸ்வரர் டெம்பிளுக்கு தயவு செய்து போயிட்டு வாங்க. ஏன்னா போனா மட்டும்தான் உங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்கும், எப்படி டெம்பிள்ஸ் எப்படி இருக்கு. இதுவரை பழைய காலத்து ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள்ல, அதனால உங்களுக்கும் நல்லா இதுவா இருக்கும். அண்ட் அங்க வந்து இங்க போட்டோஸ் எடுக்கிறது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். போட்டோஸ்க்காகவே டெம்பிளுக்கு போகக்கூடாது, சாமியை பார்க்க டெம்பிள் போகணும். அண்ட் அங்கே போட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். நீங்க வேணா அதையும் செக் பண்ணி அங்கேயும் போட்டோஸ்லாம் நல்லா எடுத்துக்கலாம். அண்ட் வந்து எந்த ட்ரிப்பு போனாலும் இந்த கோவிலை பார்க்காம அந்த ட்ரிப்பு கம்ப்ளீட்டே ஆகாதுன்னு சொல்றாங்க நம்ம டூரிஸ்ட் எல்லாருமே. நிறைய டூரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்துட்டோம்னா நாங்கள் அட்லீஸ்ட் இந்த டெம்பிள் பார்த்துட்டு தான் போவோம், இந்த டெம்பிள் பார்க்காம எங்க ட்ரிப்பே இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க, அப்ப டூரிஸ்ட், அமெரிக்கன் டூரிஸ்ட் அந்த மாதிரி டூரிஸ்டே இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணும், நீங்க கன்ஃபார்மா போய் தான் ஆகணும். ஸோ போயிட்டு பாருங்க. நான் இப்ப சொன்ன 5 பிளேஸுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளேஸ். நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும்னு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த 5 பிளேஸ்க்கும் போயிட்டு தாராளமா வரலாம். ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீங்க இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளா இருந்தீங்கன்னா தயவுசெய்து போயிட்டு பாருங்க. அண்டு தம்பி, நீ இந்த 5 கோயில் போயிருக்கியான்னு கேட்டீங்கன்னா, நான் இதுல ஒரு கோயில் தான் போயிருக்கேன். அந்த வடபழனி முருகன் கோயில் மட்டும் தான் இதுல போயிருக்கேன். எந்த கோவிலுக்கும் போனதில்லை. இனிமே கன்ஃபார்மா போவேன். ஏன்னா நான் தானே வீடியோ எடுக்கிறது. இதுக்கு மேல கன்ஃபார்மா நான் போய் தான் ஆவேன். ஸோ நீங்களும் என் கூடயே வரீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க வந்து இந்த 5 கோயில்ல ஏதாச்சும் ஒரு கோயிலாச்சும் போயிருக்கீங்களா, இல்ல 5 கோயிலே போயிருக்கீங்க, எந்தெந்த கோயில் போயிருக்கீங்கன்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் நீங்க எவ்வளவு கோயில் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யார் இனிமேல் போவீங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நன்றி, வணக்கம். எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்பி இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காடை பத்தி, கோவில் பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்தும் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவை சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் அஞ்சன்ஸ் லென்ஸ். நன்றி, வணக்கம், பை. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.